ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியன் பைக் டிரைவிங்கில் ஒரு புது கேரக்டர் இருக்குது. ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இத்தனை நாளாக நான் பார்க்காம விட்டானா இல்லை புதுசாக கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. ஒரு புது ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்கப்பா. வீடியோவை எந்த சீன்லேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். இந்த அப்டேட் உங்கள் ஃபோன்லேயும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டு லைக் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க இந்த புது கேரக்டரை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவன் ஃபேஸை பார்க்கணுன்னா பைக்கில் ஏறி உக்காந்துக்கணும். பைக்கில் ஏறி உக்காந்துட்டு இப்படி திருப்பினா மூஞ்சி தெரியும். சரியாக தெரிலல, ஜூம் பண்ணி பார்க்கலாமா? கேமராவை கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போங்க. இதோ இதுதான் அவன் ஃபேஸு. நல்லப்பா. ஆட பாவி, இப்போயாடா ஹெல்மெட்டை போடுவேன். சரி, ஓகே, நம்ம ரைடை அப்படியே ஆரம்பிக்கலாம். எப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே அவன் ஃபேஸை ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ வாங்க அப்படியே இந்த புது ரயில்வே ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கிளம்பலாம். ரயில்வே ஸ்டேஷனு பைக்கில் போனால் லேட் ஆகும். ஐயோ, சரியான அடி வாங்கலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே செம்ம அடி வாங்கிட்டான். எப்படியோ ஏஞ்சி நின்ட்டேன். தலையெல்லாம் ஒரு செகண்ட் அப்படி சுற்றி போச்சு. என்னடா இன்னும் எங்கேயே நிற்கிறான்? ஏய், ஐயோ, இன்னும் முன்னாடி போச்சுன்னா கீழே விழுற. போடா அந்த பக்கம். தம்பி, காரா என் பைக்கே வந்து இடிச்சிட்டேன். நீயே பார்த்துக்கலாம் போ. உன் கார் வெடிச்சிரும் பாரு நீ போகிறதுக்குள்ளே. 3, 2, 1 பூம், வெடிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். அதுக்கப்புறமா தான் மொத்த ப்ராசஸும் ஆரம்பிக்கும். டீசெண்டாக இல்லைனாலும் விழுந்து வாரி எப்படியோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இப்போ ட்ரெயின் வர வரையும் வெயிட் பண்ணலாம். ட்ரெயின் எங்கே? அதோ வந்துகிட்டே இருக்குது ட்ரெயின். இப்போ வெயிட் பண்ணலாம். 2000 years later. அப்போ பார்த்த ட்ரெயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட்டாங்க கைஸ். பார்த்தீங்களா, இந்த கூட்ஸ் ட்ரெயின் ஆல்ரெடி வேறு ஒரு அப்டேட்டில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் ஒரு பார்வையை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, போய் ட்ரெயினில் ஏறிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஏய், என்னடா இது? கதவே இல்லை. எதடா திறக்கிற? கதவே இல்லைடா. ஆனால் அழகா யாருண்ணா ட்ரெயினில் இல்லாத கதவை இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு திறந்தான். சரி, வண்டி எடுப்போம். அப்படியே போகிற வழியில் ஜாலியாக பாட்டு பாடினே போகலாம். கேமரா ஆங்கிள் மாற்றி கூட்ஸ் இன்டீரியரை பார்க்கலாம். ஐயோ, கூட்ஸ் இன்டீரியர் வரல. உஷாராக ட்ரெயினுக்கு வெளியே இருக்கிறது தான் வருது. ஆனால் இன்ஜின் நல்லாயிருக்கு. இன்னும் இந்த சைட்லலாம் ஏறி நின்றுட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட்டில் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இன்னொரு கேம் இருக்குது, அது பேர் மறந்துட்டேன். ஆனால் ட்ரெயின் கேமு. நான் அதோடைய லிங்க்கு என் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன். 2 சேனல் லிங்க்குமே என் சேனல் பயோவில் இருக்குது. போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கேம் லிங்க்கு கூடிய சீரம் எப்படியா ஞாபகப்படுத்தி அனுப்பிச்சிட்றேன். ஞாபகம் வந்துடுச்சு. அந்த கேம் லிங்க்கு உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சி விட்டுறேன். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ பாட்டு பாடலாமா? இப்போ நான் ஒரு 3 ரேப் பாட போகிறேன். அந்த 3 ரேப்பில் உங்களுக்கு எந்த ரேப் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ளே ஸ்டேஷன் வந்துடும் போலையே. வந்துடுச்சு. என் பாட்டு ஸ்டேஷனுக்கு கூட பிடிக்கலையா? சே, எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஐயோ, நில்லையா? நிற்க மாட்டேங்குதே. ட்ரெயின் நிற்கலை கைஸ். ஃபாஸ்ட்டாக போகுது. பிரேக்கை என்ன தான் அழுத்தி பிடிச்சாலும் அப்படியே போயிடுச்சு. ஐயோ, ஸ்டேஷன் போச்சே. டே ஸ்டேஷன், இருறா வரேன். நான் வர்றேன். திரும்பி வெயிட் பண்ணுறா.
வந்துட்டேன். இதோ கைஸ் இதுதான் அந்த ஸ்டேஷனு. சைடில் கடைலாம் ஓப்பனில் இருக்கும். இன்னும் டைம் ஆகலன்றதுனால க்ளோஸில் இருக்குது. எப்படியோ நிறுத்திட்டேன், கீழே இறங்கிட்டேன். இதெல்லாம் வந்து சமோசா கடை. அங்கே போனால் ஜூஸ் கடை இருக்கும். எல்லா கடையும் சூப்பராக இருக்குது கைஸ். நான் நேற்று தான் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போனேன், நல்லா இருந்தது. ஆனால் இன்னும் சமோசா சாப்பிட்ல. இன்றைக்கி சாப்பிட்லான்னு வந்தேன், முடியல. அப்படிலாம் இல்லை, அது எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும். சும்மா ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லி விட்டேன். பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடில் கடை இருக்க மாதிரிலாம் வந்துருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெளியே போகிற வழியெல்லாம் இல்லை. வெளியே போகிறது ரைட் சைடு இருக்குது. அந்த பக்கம் போய் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ரெய்லர் மேலே ஏறி போக முடியுமா? இது ட்ரெய்லர் தானே சொல்லுவாங்க. இந்த கூட்ஸில் இல்லையே, லாரியில் இருக்கிறது தான் ட்ரெய்லர் சொல்லுவாங்க. சரி தெரியல, பார்த்துக்கலாம். ஏதோ ஒன்று தப்பாயிடாது. இதோ அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஸ்டெப்ஸு தெரியுதா, அதில் ஏறி அப்படியே மேலே போகணும். ஓடுறான் பார்த்தீங்களா அந்த புது கேரக்டரு. ஆனால் இந்த கேரக்டர் ஏதோ நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூஞ்ச ஒழுங்காகவே காட்ட மாட்றான். இருங்க, நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன் அவன் மூஞ்ச எப்படியாவது வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே. ஓகே, இது வரையும் வந்தாச்சு. வாவ், இங்கே வியூ நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்லாம் கொண்டு வந்தோடனே இன்னும் சூப்பராக இருக்கும். ஏய், அங்கே ஏதோ ஒரு வழி போகுது. ஓகே, இந்த பக்கம் தான் எல்லோரும் நடந்து வரணும் போல் ஸ்டேஷனுக்கு. இல்லை, இது ரோடுக்கு போகிற வழியாக இருக்கும். இன்னும் ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. ஓகே, மேஜிக் பண்ணி என் சைக்கிளை கொண்டு வந்துட்டேன். ஓகே, சைக்கிளில் ஏறி அப்படியே போய் பார்த்துருவோம். ஏன்னா நடந்து போனால் லேட் ஆகிடும். உங்களுக்கும் போர் அடிச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீனில் ஸ்கிப் பண்ணிருவீங்க. இது வரையும் ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அங்கே ரைட்டில் ஏதோ ஒரு வழி போச்சே. சரி பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். என் வழி நேர் வழி. ஃபஸ்ட்டு நேராக போய் பார்த்துட்டு வரலாம் என்ன இருக்குன்ட்டு. அதோ கீழே ஒரு ரோடு போகுது, அதில் போய் ஜாயின் ஆகுமா? அதில் தான் ஆகணும், ஏன்னா அதுதானே ரோடு. அதில் தான் ஜாயின் ஆகும். வந்துட்டேன். பார்க்கிங்கு இங்கே பார்த்தீங்களா? இதோ இதுதான் பார்க்கிங்கு. அங்கே பார்த்தீங்களா, அந்த லெஃப்டில் பார்க்கிங் டிக்கெட் வாங்குகிற பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க, கவுண்டர். ஓகே, இது வரையும் வந்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நான் லைவ் போடுவேன், அதில் வந்து அட்டெண்டன்ஸ் போடுங்க. போன லைவுக்கு அவ்வளோவா சப்போர்ட்டே கிடைக்கல, நொந்து போயிட்டேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நம்ம என் சேனலில் ஒரு வேறு லெவலில் கொண்டு போகலாம். அது உங்களால் தான் முடியும். தயவு செஞ்சு பண்ணுங்கள். பை பாய்.